யாரா நீ? ஜடி சிவகட்டையா? ஐயோ ஆண்டி, நான் தான் ஆண்டி. நீயா கண்ணு? போகும்போது நல்லா தானே போன. வெயிலுக்கு இந்த வெயிலுக்கேவா? சரி சரி, கையை காலை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சரிங்க. என் ஃப்ரெண்டு என்னடி இப்படி சாப்பிட்றா? நல்லா சாப்பிட்றால. நல்லா சாப்பிட்றா. அடிக்கிற வெயிலுக்கு நாட்டுக்கோழி எந்த அடி அடிச்சானா அப்புறம் பின்னாடி பிரச்சனை வந்துடும். அப்படியா? இன்னும் வேணுமா கண்ணு? இதுக்கு மேல முடியல. கூப்பிட்டு வந்து கொலவெல்லாம் பாக்குறியா? இதுவே சிட்டியில வெயில் அடிச்சதுன்னா மால் வாசலுக்கு போய் நின்னா போதும், ஏசி காத்து வா வான்னு இழுக்கும். அந்த ஏசி காத்தோட ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி ஒரு நாள் ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங் மட்டுமே பண்ணி லாஸ்ட்டாக ரிலாக்ஸுக்கு சில்லாக ஒரு ஜிகர் தாண்டா குடிச்சா அட 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 அதெல்லாம் சொர்க்கம். ஏண்டி இந்த மாதிரி ஒன்று கூட இந்த கிராமத்தில் இல்லையாடி? அட இம்பிட்டு தானே. இவ சொன்ன மாதிரி இது மினி சொர்க்கம் தாங்க. ஆமா, வில்லேஜ்னா இப்படிதானே இருக்கும். அப்படியே நிறைய இடத்துல காஞ்சு போய் வறண்டு போயிருக்கு. இப்பெல்லாம் யாரும் விவசாயம் பண்றது இல்ல. இருக்கிற கொஞ்ச இடத்தையும் ஃபிளாட் போட்டு வித்துட்டாங்க. ஏன் எங்க ஊர்லயே நிறைய ஃபேக்டரிலாம் வந்துடுச்சு. அதனால தண்ணியே சுத்தமா இல்லைங்க, பூமியே வறண்டு போச்சு. இத்தனை சேட்டையும் நம்ம பண்ணிட்டு வெயில் அடிக்குதுன்னு பாவம் அந்த மனுஷனை திட்டினா அவர் என்னங்க பண்ணுவாரு? நம்ம சேட்டையை நம்ம பண்ணோம், இப்ப அவர் சேட்டையை அவர் பண்றாரு. இதெல்லாம் நம்ம பேசி ஒன்றும் மாற போறதில்ல. வாங்க போலாம். சாரி தலைவரே.